கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் இந்த நிகழ்ச்சியில 16ஆம் பாகத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நம்மளோட அழைப்பை கேட்டு மணிகண்டன் ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஆமா, எல்லாம் இருக்கீங்களா? உங்க அழைப்பை கேட்டோன்னு வந்திருக்கீங்க, பரவாயில்ல. ஏசப்பா ரொம்ப உங்களுக்கு பிடிக்குமா? ஏசப்பா பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, ஆமா, முன்னாடி சர்ச்சுக்கு போவாங்க. இது யார் மூலமாக ஆண்டவர் பத்தி யாராவது சொன்னாங்களா? அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆண்டவரை கண்டிப்பா நேசிக்கிறாங்க. ஐயா நல்ல ஒரு அன்பான மனிதர். இன்னும் கூட நம்மளோட தேவன் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தாமஸ்கர் ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம். கர்த்தர் மகிமை உள்ளவராக. கர்த்தர் ஏசப்பா வந்து இன்னைக்கு வந்து எந்த வசனம் மொழியும் பேச போறாங்க அப்படின்னா, மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நானோ என்றால் கர்த்தரனை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். அதாவது நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு, அதாவது கர்த்தரை நோக்கி கொண்டு, நம்ம வந்து கர்த்தரை பார்த்துட்டு அவரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். அப்போ ரட்சிப்பின் தேவன் தான் நம்மளை ரட்சிக்கக்கூடியவர், நம்மளை காப்பாற்றக்கூடியவர், அப்போ நமக்கு உதவி செய்யக்கூடியவர். என் ரட்சிப்பின் தேவனை என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். அப்போ என் தேவன் என்னை கேட்டருள்வார் அப்படின்னா ஏசப்பா வந்து நம்முடைய கேட்கக்கூடிய ஜபத்தெல்லாம் உடனே கேட்பாரு. நம்மளுக்கு தேவைகளை அறிஞ்சு பூர்த்தி பண்ணுவாரு. நம்முடைய வந்து இப்போ ஒரு மனிதன் வந்து கை விட்டுடலாம், இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யறோம்பா, நாளைக்கு வந்து இல்லப்பா முடியாது சொல்லுவான். அப்போ ஒரு நண்பர்கள் வந்து நாளைக்கு வந்து கூட சப்போர்ட் வரையுமா வரமாட்டாங்க. ஆனா தேவன் நம்மளுக்கு கைவிட மாட்டாரு. நீங்க தேவனை நம்பும்போது ஏசப்பா வந்து நீங்க பார்த்து நீங்க நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஏசப்பா நல்லா பதில் கொடுப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு வந்து நல்ல சாட்சியான வாழ்க்கை வாழ செய்வாரு. அதே சமயத்தில் வந்து கர்த்தரை வந்து நம்பும்போது நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றும் என்னுடைய வார்த்தையை கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அநேகர் போன் மூலமாக தொடர்பு கொண்டு ஐயா ஒரு பாடல் நல்லா இருக்கு, உங்க மெசேஜ் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பாவே கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை கர்த்தர் தந்த ஊழியம் 2025 கர்த்தர் 4வது மாசத்துல தந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் எங்களோட வீடியோக்கள் ஜோம் பண்ணிக்கிடுங்க. மறுபடியும் ஒரு வீடியோவை சந்திக்கிற உங்களுக்கு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.